पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் தாத்பரிய நிர்ணயம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் 4வது கிளாஸ் இன்னைக்கு எடுக்கணும். 4வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சித்தாந்தம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த 3 அத்தியாயங்கள்லையும் என்ன இருக்கு அப்படின்னா, முதலுக்கு ஒரு பாஷ்யம் பண்ணியிருந்தார், 2வதுக்கும் பாஷ்யம் பண்ணியிருந்தார், 3வது சாப்டருக்கும் பாஷ்யம் பண்ணியிருந்தார் ஆச்சாரியர். 4வது சாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவதாரிக்கா பாஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்த பட்சமாக பெரிய அளவு பாஷ்யம் பண்ணலை. அப்போ பண்ணாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ஸ்லோகங்களை மட்டும் அங்கங்கிருந்து எடுத்து ஒரு சித்தாந்தம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 4வது சாப்டரில் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுறாரு அப்படின்னா பரம்பரையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இந்த வித்யா எப்படி ஒருத்தருக்கு நமக்கு எல்லாம் இது வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ற பரம்பரா விஷயத்த சொல்கிறார். இதுக்கு பேர் வம்ச கதனம் அப்படின்னு பேர். உபனிஷதங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபனிஷத்து முடியும் போது பிருகதாரண்யத்துலலாம் அது மாதிரி தான் முடியும். ஒரு வம்சத்தை இந்த பரம்பரா வந்து பார்த்தீங்கன்னா வம்சமாக எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லணும். யார்கிட்ட இருந்து வந்துச்சு, இப்போ எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றது. இது ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னா முதல் ஸ்லோகத்தில் கொஞ்சம் தூரம் என்ன விஷயம் அப்படின்னா பரம்பரையை பற்றி பேசுறதுனால என்ன லாபம் சுவாமி அப்படின்னா, இப்போ நம்ம நேற்று பாடத்துலலாம் பார்த்துருக்கோம். 2 கிளாஸாக 3 கிளாஸாக பார்த்துட்டு இருக்கோம். பிரவருத்தி நிவர்த்தி அப்படின்ற மார்க்கமாக இருக்கட்டும், கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டை. இந்த பிரவருத்திக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பிரவருத்தி முடிஞ்சோன்னே சர்வ கர்ம சந்நியாசம் வந்துடும். கர்மம் கர்மயோகம், கர்ம சந்நியாசம், ஞானம் ஞான நிஷ்டை. இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆதி காலத்திலிருந்து ரிஷிமார்களால் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. இந்த வம்சத்தை சொல்றதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா, ஸ்ரத்த வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உப்பனோ சுப்பனோ யாரோ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரையை சொல்லலை, இந்த பரம்பரையில் போய் நல்லா சக்ஸஸ் பண்ணவங்க, ஆத்மானுபூதி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் வம்ச கதனத்தை பேசுறது. வம்சம் என்னது அப்படின்னா, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் ஆச்சாரிய சொல்லியிருக்கார். நான் இந்த யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவ்யயம் யோகம், நாசமில்லாத இந்த யோகம், ஆத்ம ஞானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாசமில்லாதது. சாங்கிய யோகம் சொல்லக்கூடியது. ஆத்ம ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு விவஸ்வானுக்கு நான் சொன்னேன். விவஸ்வான் அப்படின்னா சூரியனுக்கு இன்னொரு பேர். சூரியனுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னேன். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட புதல்வனாக இருக்கிற வைவஸ்வத மனுக்கு அதை சொன்னார். அதே மாதிரி மனு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட புத்திரனாக இருக்கக்கூடிய இக்ஷ்வாகுக்கு இதை சொன்னார் அப்படின்னு 3 விஷயத்த சொல்லியிருக்கேன். சூரியன், நான் சூரியனுக்கு சொன்னேன். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா வைவஸ்வத மனுக்கு சொன்னார். வைவஸ்வத மனு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட புத்திரனாக இருக்கக்கூடிய இக்ஷ்வாகுக்கு சொன்னார். இதுக்கப்புறம் இந்த விதமா ஏவம் பரம்பரா பிராப்தம் ராஜர்ஷயோ விதகு இமம் ராஜர்ஷயோ விதகு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. இந்த மாதிரி பரம்பரையா வந்துகிட்டு இருந்தது. மனு பிரஜாபதியிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருக்கா வந்துகிட்டே இருக்கு. வைவஸ்வத மனுலேருந்து வந்துகிட்டு இருக்கிறது. பரம்பரையா ரிஷி பரம்பரையில இந்த பேட்டர்ன் வந்துகிட்டே இருந்துச்சு. நீண்ட காலம் வந்துச்சு. எல்லாத்து வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இதுக்கு போயிடுவாங்க வானப்பிரஸ்தம். அதுக்கப்புறம் எல்லாரும் அதில் பக்குவப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சன்னியாசம் எடுத்துப்பாங்க. பக்குவம் இல்லாதவங்க அந்த வானப்பிரஸ்தத்திலே இருந்துருவாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. காலங்காலமாக இது நடந்துக்கிட்டே இருந்தது. இது நடந்துக்கிட்டே இருந்த இந்த யோக பரம்பரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞான யோகத்தை அடையிறதுக்கான பரம்பரா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜரிஷயோ விது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜரிஷிகள், ராஜாக்களாகவும் ரிஷிகளாகவும் இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ராஜாக்களாகவும் இருந்திருக்காங்க, ரிஷிகளாகவும் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ராஜரிஷிகள் அறிந்திருந்தார்கள். ஆனா என்ன ஆச்சு, நீண்ட காலம் ஆகும்போது ஆச்சாரியர் முதல் பாஷ்யத்திலே சொன்னார்,
தீர்க்கால அனுஷ்டாத்திரு நாம் காம உத்பவாத் ஹீயமான விவேக விஜானின அப்படின்னு முதல் பாஷ்யத்துல சொல்லியிருந்தார். தீர்க்க காலம் ஒரு காரியத்தை பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காமம் உள்ளுக்குள்ளார வந்துடுது, ஒரு லேசினஸ் வந்துடுது, அதுல ஒரு அக்கறை இல்லாம ஸ்ரத்தை இல்லாம போயிடுது. அதனால என்ன ஆச்சு, இந்த யோகமும் கூட வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த கொலாப்ஸ் ஆன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார் பகவான், ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம், ஸ்திதி கர்த்தாவா இருக்கக்கூடிய அந்த பகவான் என்ன பண்றாரு, ஐயோ நம்ம கண்ணு முன்னாடியே இந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கே, சித்திலம் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதா வந்து பாத்தீங்கன்னா என்னது அவதாரம் பண்றார். அந்த முதல் பாஷ்யத்துல சொன்ன அவதாரிக்கா பாஷ்யத்துல சொன்ன முதல் பாஷ்யம் நான் சொல்லும் போது கிருஷ்ணரோட அவதாரம் எதுக்குன்னு சொன்னல, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4th சாப்டர்ல இருந்து தான் சங்கரரை எடுத்து அங்க பாஷ்யம் பண்ணியிருக்கார். அவதார ரகசியம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம், இந்த பிரவருத்தியை முதல்ல பண்ணி அப்புறம் நிவர்த்தியை ரெண்டாவதா பண்ணி அந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும், பூர்ணமாக முடியும். அப்போ இது டிஸ்டர்ப் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞானம் அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமா போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றார் பகவான், அவதாரம் பண்றார். எப்படி அவதாரம் பண்றார் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 6வது ஸ்லோகத்துல சொல்லுது, நான் எப்படிப்பட்டவனா, அஜோபி சன்னவ்யாத்மா பூத்தானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயைய. 6வது ஸ்லோகத்துல 4வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகம் வந்து இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே ஆச்சாரியர் சங்கரர் சொல்லும்போது சொன்னார், அவர் பிறந்த மாதிரி பிறக்கல, கிருஷ்ண பரமாத்மா பிறந்த மாதிரி தெரிஞ்ச, ஆனா வாஸ்தவத்துல பிறக்கவே இல்லை. அதேதான் இங்கேயும் இருக்கு. அஜோபி சுத்த பிரம்ம தத்துவம், சாட்சாத் நாராயணன். அவரோட சுரூபம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட சுரூபம் நிர்குணமான சுரூபம், பிறப்பில்லாதது. தேகம்தான் பிறக்கும். அப்ப வந்து நிர்குண நிராகாரமா இருக்கிற பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கவே முடியாது. அதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜகா. லட்சணம் பிரம்ம தத்துவத்துக்கு லட்சணமே அஜக அப்படின்னா பிறப்பில்லாதது. ந ஜாயத்தை இது அஜகா. அப்ப அப்படிப்பட்ட அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவ்யய ஆத்மா, அவ்யயம். அவ்யயம்னு என்ன அர்த்தம், எந்த ஒரு மாற்றங்களாலும் தேய்ந்து போகாதது, நாசமாகாததுக்கு அவ்யயம். அப்படிப்பட்டதா இருக்கக்கூடிய அந்த நிர்குண நிராகாரம் என்ன பண்ணிடுச்சு, பூத்தானாம் ஈஸ்வரோபிசன். அது மாயையோடு சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த பிரம்மம் மாயையோடு சேரும் போது அதுக்கு ஒரு பேர் கிடைச்சிருது, ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் கிடைச்சிருது. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரன், எல்லா ஜீவராசி மொத்த என்டையர் சிருஷ்டிக்கே ஈஸ்வரனா இருக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசிக்குது, ஐயோ இந்த ஜனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யோகத்தை விட்டு விலகி போய் புருஷார்த்தத்துல இருந்து நழுவுறாங்களே, மோட்ச புருஷார்த்தம் கிடைக்காம போயிடுமே அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதியும் சுவாம அதிஷ்டாய, பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையை வந்து பாத்தீங்கன்னா தன் வசப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணார், சம்பவாமி ஆத்ம மாயையா. ரொம்ப அருமையா சொல்றார். அந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் செய்து கொள்கின்றார். சம்பவாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா தோன்றுகின்றேன். அப்ப வாஸ்தவத்துல பிரம்மஸ்வரூபம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமா தான் இருக்கு. ஆனா எப்படி அப்படின்னா, ஒரு கர்ச்சீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மெஜிஷியன் வந்து ஒரு புறாவை தோன்றி வைக்கிறானோ, கர்ச்சீஃபை காட்டுறான், அந்த கர்ச்சீஃபை உதறின மாத்திரத்துல ஒரு புறா பறக்குது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல புறா பறந்துச்சு அப்படின்னா பறக்கவே இல்லை, கர்ச்சீஃபா தான் இருக்கு. ஆனா நம்ம கண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயையினால கட்டப்பட்டு அங்க வந்து புறா தெரிகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது, கண்கட்டு வித்தை அப்படின்னு பேர். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு பகவான் என்ன பண்றார், இந்த தேகத்தை எடுத்த மாதிரி ஒரு அவதாரம் அப்படின்னு நமக்குள்ளார காட்டுறார். வாஸ்தவத்துல அவர் அவதரிக்கவே இல்லை, எப்பவுமே நிர்குணம் நிராகாரம், அப்படியே நிர்குண நிராகாரமா பிரம்ம தத்துவமா தான் இருக்கு. ஆனாலும் கூட பிறந்த மாதிரி மாயினால் தெரிகிறது. எதுக்காகப்பா அவர் வந்தார் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கான பர்பஸ் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத. அவதார ரகசியம் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு, தர்மம்னா ரெண்டு தான் தர்மம். ஒன்று வந்து பிரவருத்தி தர்மம், இன்னொன்று நிவர்த்தி தர்மம். வேதோக்த தர்ம துவயம், இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்லப்பட்ட 2 தர்மங்கள். இந்த பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மமும் எப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நாசம் உண்டாகுமோ, அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிஜாமியம். எப்பெல்லாம் அதர்மம் தலை ஓங்குமோ,
இந்த பேலன்ஸ் ஆகாம பிரவருத்தி நிவர்த்தி பேலன்ஸ் ஆகாம அதர்மம் வந்து அதிகமாகுமோ அப்பெல்லாம் நான் என்னை நானே என்ன பண்ணிருக்கேன், சிருஷ்டி செய்து கொள்கின்றேன், என்னையே நான் அவதாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பலவிதம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா தசாவதாரம் மட்டும் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல தசாவதாரம் மட்டும் இல்லை, நீங்களும் நானும் கூட ஒரு அவதாரமா இருக்கலாம். இந்த லோகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் தான். சிலது வந்து பாத்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசேஷ மூர்த்தமா உள்ள இறங்கி அம்ச அவதாரம், பூர்ண அவதாரம், கலா அவதாரம் அப்படின்னு நிறைய அவதாரங்கள்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அவதாரங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா பிரசித்தமா நமக்கு இருக்கிறது ராமர் கிருஷ்ணர் அப்படின்னு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா பாக்குறோம். அப்ப ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னையே வந்து பாத்தீங்கன்னா சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காகவும் நல்லவங்களை ரட்சணம் பண்றதுக்காகவும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கெட்டது பண்றவங்களை டிஸ்ட்ராய் பண்றதுக்காகவும் தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபனம், தர்மம்னாவே திரும்ப வந்துடணும், தர்மம்ன்றதுக்கு அர்த்தம் பிரவருத்தி நிவர்த்தி, இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபனம் பண்றதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யுகத்திலையும் வந்துகிட்டே இருக்கார். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே வரவே இல்லைங்க, மாயினால தானே தெரிகிறார். அப்ப மாயினால தெரிஞ்சார் அப்படின்னும் போது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது, இதை எப்படி அர்த்தம் எடுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்றார். எவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றார் சாத்துர்வர்ணிய மயா சிருஷ்டம், எப்படி நான் வந்து ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணின இந்த பிரவிற்த்தி நிவர்த்தியை எப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா 4 வர்ணத்தார்களை நான் வந்து பாத்தீங்கன்னா படைச்சேன். எப்படி படைச்சேன்? குணகர்ம விபாகசக, சாத்துர்வர்ணிய மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக 13வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொல்றார். 4 வர்ணங்களை படைத்தேன், அதே மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களையும் படைத்தேன். குண கர்ம விபாகசக, குணம் கர்மம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா 4 வர்ணங்களை நான் படைத்தேன். முக்கியமான ஸ்லோகம் சொல்றார், ஈஸ்வரனை எப்படி அறியணும் சுவாமி அப்படின்னா தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், 13வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். முதல் சொல்லும் போது என்ன சொல்லிட்டார், அவதாரத்தை பத்தி சொல்லும் போது 6வது ஸ்லோகம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் 13வது ஸ்லோகம் 2 ஸ்லோகத்தை எடுத்துக்கணும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா அஜக பிறப்பில்லாதவர், அவ்யயம் அப்படின்னு 6வது ஸ்லோகத்தை சொல்லிடுச்சு, எந்த மாற்றமும் இல்லாதவர். ஆனா மாயையை வசப்படுத்திக்கிட்டு தோன்றின மாதிரி தோன்றினார். அதே 13வது ஸ்லோகத்தை சொல்லும் போது என்ன சொல்றார், நான் தான் 4 வர்ணங்களை நான் தான் படைச்சேன், குணத்தையும் கர்மத்தையும் பேஸ் பண்ணி. ஆனா நீ என்னை எப்படி அறியணும், பரமாத்மாவா இருக்கிற என்னை நீ எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டா சங்கு சக்கர கதாதாரியா வேஷம் போட்டிருக்கனே இப்படி அறியக்கூடாது. கையில ஃப்ளூட் வச்சுக்கிட்டு கோணல் மணலாம் நின்றுக்கிட்டு கோபிகைகள்ட்டெல்லாம் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேனே என்ன அது மாதிரி எடுக்கக்கூடாது. யசோதாட்ட விளையாண்டது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது. கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணார், அதெல்லாம் பண்ணார். எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்ய கர்த்தாரம் அபிமான், இதை எல்லாத்தையும் நான் படைத்தாலும் கூட மாம் என்னை எப்படி அறியணும் அப்படின்னா அகர்த்தாரம் அவ்யயம் வித்தி. கிருஷ்ணனா இருக்க என்ன வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் வந்து நிர்குண நிராகாரமா சச்சிதானந்த பரபிரம்ம சுரூபமா என்னை அறிய வேண்டும். எது அகர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகம் எடுத்தாதான் கர்த்தா. வாஸ்தவத்துல பகவான் வந்து பாத்தீங்கன்னா மாயையினால தேகம் எடுத்தார், மாயையினால எல்லாத்தையும் பண்ணார். அப்ப வாஸ்தவத்துல அவர் பண்ணவே இல்லை, எதையுமே பண்ணல, அகர்த்தா. ஈஸ்வரன் அகர்த்தா. அது மட்டும் இல்ல அவ்யயம், அவர் வந்து பாத்தீங்கன்னா வியம் இல்லாதவர், நாசம் இல்லாதவர். ஐயோ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து போயிட்டாரே, ஆகாச விமானத்துல போயிட்டாரே சுவாமி, அவதார காரியம் முடிச்சு, அவதாரமே எடுக்கல, அப்புறம் அவதார காரியம் எங்க முடியறது, வரவே இல்லை, பிறக்கவே இல்லை, அப்புறம் எங்க முடிச்சுக்கிட்டு போயிடுறது ஆகாசத்துல. இதெல்லாம் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணை கட்டி ஒரு மாயை நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இதுல நடந்துட்டு இருக்கு. ஆனா கிருஷ்ணர் பிறக்கவே இல்லை, கிருஷ்ணர் வந்து போகவும் இல்லை, இப்பவும் நித்தியமா அவ்வியமா அவர் இருந்துகிட்டே இருக்கார், எல்லாத்துக்கும் ஆதாரமா. அப்ப இந்த விதமா தான் அறியணும். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், 3வது சாப்டர்ல என்ன பண்ணிருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு, 3:8, 3:9, 3:19, 3:30 ஒரு 4 ஸ்லோகங்கள் நான் சொல்லியிருந்தேன். மொத்தமா சொல்ல போறேன் பின்னாடி.
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒருத்தர் என்ன பண்ணணும்னு நான் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவம் போக்திருத்துவம் நம்மள்ட்ட இருக்கிறது. இந்த கர்த்திருவத்தை வந்து நீக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது வந்து பாத்தீங்கன்னா அவித்யா நாசமானா மட்டும்தான் போகும். அப்ப முதல்ல ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல கர்மயோகத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கர்மயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டியா அதுல பிரிச்சிருக்கோம். என்ன பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணக்கூடிய கர்மங்கள், பலனை உத்தேசம் பண்ணாம பண்ணக்கூடிய கர்மங்கள். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ய பாவமா பண்றதுன்னு அர்த்தம். யஜ்ஞார்த்தம் அப்படின்னு பண்றது, யஜ்யம்னு பேர். நீங்க பலனை அர்ப்பணம் பண்ணி பண்ற எந்த கர்மமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது யஜ்யமாயிடும். இப்ப நான் பாடம் எடுக்கிறேன், இந்த பலன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம்னு நான் நினைச்சுக்கிட்டு தான் பாடம் எடுக்கிறேன். அப்ப இந்த கர்மா என்னவாயிடும்? நான் பாடம் படிச்சு கொடுக்கறது, நீங்க பாடம் படிக்கிறது, இதெல்லாம் என்னவாயிடும்? இது ஒரு யஜ்யம் ஆயிடும். அப்ப இந்த யஜ்யத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அடுத்த ஸ்டெப் நான் போறேன். என்ன பண்றேன் அப்படின்னா, நேற்றுலாம் வந்து நான் பாடம் எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, என்ன சொல்றது உங்களுக்கு, என்ன சொல்றது, ஒவ்வொரு நாள் கிளாஸ் எடுக்கும் போதும் யோக சூத்திர பாஷ்யம் எடுத்தாலும், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்தாலும், இது மாதிரி பகவத்கீதை எடுக்கும் போதும் சில சமயம் பிளாங்க் ஆயிடும். என்ன சொல்றது, மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வரவே வராது. நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பேசவே இல்லை, எதுவும் இல்லை, நீயே பார்த்துக்கோ. வெறும் டேப்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வருது. எங்க இருந்து? டேங்க்ல இருக்கு தண்ணி, டேப்ல வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு டைம் கிளாஸ் எடுக்கும் போதும் பகவானே எனக்கு ஒன்றும் தெரியாது, நீயே என்ன வேணுமோ நீயே சொல்றத இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி சொல்லிக்க அப்படின்ட்டு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றது, ஈஸ்வரன் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிடுறது. நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் இந்த கர்மத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால நீதான் மெயின் கர்த்தா, வந்து பாத்தீங்கன்னா பிரதான கர்த்தா நீதான் பண்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்மளுடைய கர்த்திருவத்தை தூக்கி என்ன பண்றது, பகவான் இடத்துல போட்டுறது. பாதி 50-50. நான் இன்ஸ்ட்ருமெண்ட், பின்னாடி இருந்து என்னை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றது நீ அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, முதல்ல கர்ம பலனை வந்து பகவான் இடத்துல போட்டோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தையும் 50-50 ஷேர் பண்ணிட்டோம். என்கிட்ட இருக்க 50% எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட 50% இருக்கு, நான் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நான் கர்த்தா இல்லை அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் இங்க 13வது ஸ்லோகத்துல சொல்றாரு, நானும் பண்ணலப்பா, நானும் வந்து எந்த கர்மத்தையும் பண்ணல. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் கிரியேஷன்லாம் பண்றேன், நான் தான் ஸ்திதி கர்த்தாவா இருந்து இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா இல்லை, அகர்த்தாரம் மாம் வித்தி. என்னை அகர்த்தாவாக அறிந்து கொள், அவ்யயமாக அறிந்து கொள். ஐயோ நமக்கு பிரச்சனை வந்துருது. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா இல்லை அப்படின்னா நானும் கர்த்தா இல்லைன்னு நான் ஒதுங்கிட்டேன். அப்ப பகவானும் கர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் ஈஸ்வரனோட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திவ்யம், ஜென்ம கர்மச்ச திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதா. 9வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட தெய்வீ மாயையினால வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம கர்மச்ச மே திவ்யம். என்னுடைய ஜென்மமும் என்னுடைய கர்மமும் எப்படிப்பட்டது அப்படின்னா திவ்யமானது. திவ்யம்னு என்ன அர்த்தம்? தெய்வீகேஷா குணமயி, மாயையை வசப்படுத்திக்கிட்டு மாயையினால பண்ணக்கூடிய ஜென்மம். நான் பண்ற கர்மா எல்லாம் மாயையினால பண்றது, வாஸ்தவத்துல கர்மா நடக்கவே இல்லை அப்படின்னு எவன் வேதி யோ வேதி தத்துவத்தக, எவன் இந்த விதமா அறியறானோ. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் பண்ணல, பகவானும் பண்ணல, அப்ப எந்த கர்மமும் நடக்கவே இல்லை, வாஸ்தவத்துல நடக்கிற மாதிரி தெரியுது, சொப்பனத்துல எப்படி நடக்குதோ அது மாதிரி அப்படின்னு எவன் தத்துவமா உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு என்ன பலன்? இந்த தேகத்தை விட்ட பிறகு தெக்வா தேகம் புனர்ஜென்ம ந ஏத்தி மாமேவசோ அர்ஜுன மாமேதி, என்னையே அடைகின்றான், பிரம்மஸ்வரூபமா இருக்கிற என்னையே அடைகின்றான், அவன் வந்து திரும்ப ஜென்மத்தை அடையவில்லை அப்படின்னு சொல்றான். அப்ப ஈஸ்வரனை எப்படி அறியணும்? அகர்த்தா என்றும் அதே நேரத்துல அவ்யயம், நாசமில்லாதவர், சுத்த பிரம்ம தத்துவம்னு அறியணும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த விதமா ஏவம் ஞாத்வா 15வது ஸ்லோகம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஒரு ஐடியாவுக்கு வந்துடணும். கர்மபல தியாகம், அதுக்கப்புறம் அந்த கர்த்திருவத்தையும் பாதி தூக்கி பகவான் இடத்துல போடுறது. நாம் பண்ணல என்ன பண்ண சொல்றாரு பகவான், அதுக்காக நான் பண்றேன்றது சொல்றது.
அதுக்கப்புறம் அந்த பாவனம் போயிட்டு என்னன்னா நான் பண்றேன்னா அகங்காரம் வந்துருது இல்ல. அந்த அகங்காரம் என்ன ஆயிரும், மெதுவா பகவான் பண்றாருங்க, எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை சாமி. அங்க நம்ம ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா கோயில் கட்டினார் அப்படின்னா, கோயில் ராஜராஜனா இறங்கி கட்டினார். யோசிச்சு பாரு, எத்தனை ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் சேர்ந்து அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க, எத்தனை வருஷங்கள் கட்டியிருப்பாங்க. அப்ப யார சொல்றோம், நம்ம சொல்றது ராஜராஜ சோழன் கோயில் கட்டினார் அப்படின்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். யாரு வாஸ்தவத்துல பண்றாருன்னா பகவான் தான் எல்லாத்தையும் பண்றார் அப்படின்னு சமர்ப்பணம் பண்றது. அப்ப கர்மத்தையே சமர்ப்பணம் பண்ணி பண்ண 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 என்ன ஆகும், நீங்களும் நானும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. என்ன எஜமானன் என்ன சொல்றாரோ அதை பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. எனக்கு அதுல லாபமோ நஷ்டமோ இல்லை. எல்லாம் பேர் சொல்றாங்க, ராஜராஜன் கட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் யாராவது ஹிட்லர் பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்களை கொன்னார் அப்படின்றாங்க. அப்ப ரெண்டுமே யாரோடது அப்படின்னா சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸ்வரன் தான் பண்றார், ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் பண்றார், நம்ம எல்லாம் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த விதமா ஒருத்தர் பாவம் பண்ணிக்கிட்டு ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி 15வது ஸ்லோகத்துல சொல்ற. அப்ப இந்த மென்டாலிட்டியோட தான் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, முன்னாடி இருந்த எல்லா முமுக்ஷுக்களும் எப்படி காரியம் பண்ணாங்க அப்படின்னா பலனை அர்ப்பணம் பண்றது, அதுக்கப்புறம் கர்மத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடுறது. பகவான் பண்றார், நான் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனோன்னு நானும் பண்ணல பகவானும் பண்ணல. தெரியுது ஆபாசம், ஏதோ டிராமா போயிட்டு இருக்கு, போட்டு சினிமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிந்து. அப்ப மோகம் இருக்குமா, மோகம் இருக்காது. தனக்கான டியூட்டி என்னவோ அந்த டியூட்டியை கரெக்டா பண்ணுவாங்க. முன்னாடி இருந்த முமுக்ஷுக்கெல்லாம் ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபி, இந்த விதமா முன்னாடி இருந்த முமுக்ஷுக்கள் எல்லாமே அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கர்மத்தை செய்தார்கள். அதனால என்ன பண்ணணும், குரு கர்மைவ தஸ்மாத்தும், ஏ அர்ஜுனா, ஆகையினால் நீயும் என்ன பண்ணு, இந்த விதமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த கர்மத்தை பண்ணு. கர்மத்தை பண்ணும் போதே என்ன இருக்கணும், பல சமர்ப்பணம் இருக்கணும். அதுக்கப்புறம் கர்மத்தை சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையும் போது பாத்தீங்கன்னா கர்மம் நடக்கவே இல்லை. கர்மம் தெரிகிறது, ஆபாசிக்குது, தோன்றுகிறது, சொப்பனத்துல நாம் பண்ண கர்மா மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஆகையினால் முதல் ஸ்டெப் நீ என்ன பண்ணு, கர்மத்தை பண்ணு. தஸ்மாத்வம் குரு கர்ம ஏவ பூர்வத்தரம் கிருதம், முன்னாடி இருந்தவங்க எப்படி கர்மத்தை பண்ணாங்களோ அதே மாதிரி கர்மத்தை பண்ணுவாயாக அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதுக்கு பேர் என்ன பேர் சுவாமி? அப்ப நம்ம ஒரு கர்மத்தை பண்ணும் போதே பல சமர்ப்பணம் பண்றோம், அதுக்கப்புறம் கர்மத்தை சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் மூணாவது ஞானத்தை யூஸ் பண்ணி, ஞானம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஞானம். என்னது, பகவான் பாத்தீங்கன்னா 6வது ஸ்லோகத்துல சொன்னது, அதுக்கப்புறம் 13வது ஸ்லோகத்துல சொன்னதை பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கர்மம் நடக்கவே இல்லை, நான் செய்யவே இல்லை, நான் கர்த்தாவே இல்லை. அப்ப தெரியுதே சாமி, ஆமா தெரிகிறது, கர்மம் என் மீது ஆபாசிக்கிறது அப்படின்ற எண்ணத்தோட நம்ம கர்மம் பண்றோம் அப்படின்னா ஞான கர்ம சந்நியாசம் இதுக்கு பேர் தான். இதுக்கு என்ன பேரு, 15வது ஸ்லோகத்துல 6, 13, 15 எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஞானத்தினால் கர்மத்தை சந்நியாசம் செய்தல். ஞானத்தினால கர்மத்தை சந்நியாசம் பண்றது. கர்மம் நடந்துட்டு இருக்கா, நடந்துகிட்டு இருக்கு. கர்மம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கர்மா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நம்ம பாவம் எப்படி இருக்கணும், கர்மம் நடக்கவே இல்லை, தெரியுது ஆபாசிக்குதுன்னு ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே நான் பார்க்கிறவனா இருக்கேன், நான் பாத்தீங்கன்னா எனக்கு மேல கர்மம் நடந்துகிட்டு இருக்கு, நான் பார்க்கிறேன் அப்படின்ற சுரூபத்துல இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா பண்ணும்போது ஞானத்தினால கர்மத்தை என்ன பண்றீங்க, பொய்யின்னு ஆக்கிடுறீங்க. இதான் சந்நியாசம் அப்படின்னு, ஞான கர்ம சந்நியாசம் அப்படின்னு பேர். அதனால பாத்தீங்கன்னா ஒரு சாதகன் என்னத்தா சுவாமி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்த ஆச்சாரியார் சொல்றார். என்ன அப்படின்னா 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல ஆச்சாரியார் ஒண்ணு சொல்றார், கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்பியத்திர மோகிதாக 16வது ஸ்லோகத்துல சொல்றாரு. எது கர்மம் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. வெளியில இருந்து பார்ப்பாங்க, நம்ம என்ன பண்றோம், என்ன பாவத்துல பண்றோம்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நான் பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிற தட்சணை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன்னா எல்லாத்தையும் எடுத்து, ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், சாமி ரொம்ப ரிச்சா இருக்காரு போல இருக்கு அப்படின்னு.
சில பேர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக்கல்ல என்ன பிடிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாமி நிறைய பிளாக் மணி எல்லாம் யூஸ் பண்றாரு. ஐயோ, சும்மா இருக்கிற அல்பமான காரியத்துக்கு எதுக்கியா பிளாக் மணி எல்லாம் யூஸ் பண்ணணும், இருக்கிற தட்சணையை கொண்டு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தா போதும். ஆனா அவன் கல்பனை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்பனை பண்ணுவாங்க. ஒருத்தர் சொல்லுவார், சாமிகிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு போல இருக்கு, டெய்லி எடுத்து நல்லா செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவன் கல்பனை அவன் பண்ணிட்டு இருப்பான். நம்ம என்ன கிடைக்குதோ, 10 ரூபாய் கிடைச்சாலும் 10 ரூபாய் எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரா அர்ப்பணமஸ்து அப்படின்னு பண்ணுவோம். பார்க்கறதெல்லாம் ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்யத்தை வச்சு பேஸ் பண்ணி எல்லாம் ஈஸ்வர சுரூபம், பகவானுக்கு நான் பண்றேன் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். ஆனா வெளில தெரியுமா? பார்க்குறவனுக்கு எப்படி தெரியும்? உள்ள இருக்க பாவம் வெளில யாருக்காவது தெரியுமானா, சொன்னாலும் தெரியாது நம்ம எப்படி பாவிக்கிறோம் அப்படின்றது. அப்ப வெளியில பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் மட்டும்தான் தெரியும். உள்ளுக்குள்ளார என்ன பாவம்ன்றத வச்சுதான் அதுக்கு பலன் இருக்கா இல்லையா, ஈஸ்வரனுக்கு பலனை அர்ப்பணம் பண்றீங்களா, இல்ல கர்மத்தை அர்ப்பணம் பண்ணீங்களா, இல்ல வந்து கர்மம் நடக்கவே இல்லை அப்படின்னு ஆபாசம் நடந்துகிட்டு இருக்கு, ஆபாசமா தெரியுது அப்படின்னு பண்றீங்களா, இது எதுவுமே வெளியில தெரியவே தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஞானி புருஷர்கள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மம் எது அகர்மம் எது அப்படின்ற விஷயத்துல, கர்மம் எது அகர்மம் எதுன்ற விஷயத்துல மோகத்தை அடைஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. எப்படி கர்மத்தை பண்ணணும், கர்மத்துல இருந்து எப்படி வெளியில வரணும், எப்படி பாவிக்கணும், இந்த விஷயத்துல ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை அடைந்திருக்கிறார்கள். அதனால அர்ஜுனா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த கர்மத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சொல்ல போற, எதை அறிந்து கொண்டால் நீ மோட்சத்தை அடைவாயோ, யஜ்ஞாத்வா மோக்ஷசிய அசுபாத், அசுபத்திலிருந்து கர்மனா பத்தியதே ஜந்து, ஜந்துக்கள் எல்லாம் கர்மத்துல புண்ணிய பாபத்தினால பந்தப்படுறோம், அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கர்மத்தோட எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம லிபரேஷன் அடையிறது எப்படியோ அப்படிப்பட்ட அந்த கர்மத்தை நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு பிரதிஜ்ஞா பண்ணிக்கிட்டு 16ல ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். 3 விஷயத்த ஒரு முமுட்சு தெரிஞ்சுக்கணும், டீப்பா தெரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கிம் கர்ம. ஒண்ணு, முதல்ல கர்மம் என்றால் என்ன, கர்மா தியரியை நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்மா தெரியாததுனாலதான் நம்ம என்ன பண்றோம், மோகத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கோம். எது கர்மம் என்று நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் எது வந்து பாத்தீங்கன்னா அகர்மம் அப்படின்னு தெரியணும். அகர்மம்னா ஞானியோட நிலையில இருக்கிறது அகர்மம். கர்மம்ன்றது நம்ம டியூயர்ஷிப்போட பண்றது கர்மம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இன்னொன்னு இருக்கு, விகர்மம்னு ஒண்ணு இருக்கு. விகர்மம்னா எதை பண்ணக்கூடாது அப்படின்றது, சாஸ்திரம் சொல்லாத கர்மங்கள், நிந்தித்த கர்மங்கள்லாம் பண்றது பிரதிஷித்த கர்மம்னு பேர். அப்ப கர்மம் எது, செய்யக்கூடாத விகர்மம் எது, அதுக்கப்புறம் ஞானத்துல இருந்து பண்ணக்கூடிய அகர்மம் எது, இந்த 3 விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முமுட்சு கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன சுவாமி பண்ணணும், யோக சூத்திரம் கொஞ்சம் படிக்கணும், கைனோபனிஷத்து, பிரம்மசூத்திரம், இது மாதிரி செலக்டடா வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கர்மத்தோட விசாரங்கள் வருது. அந்த கர்மத்தோட விசாரத்தெல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்ல, 2வது அத்தியாயத்துல 13வது சூத்திரம், முக்கியமான சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 13வது சூத்திரம். ரொம்ப நாள் பார்த்தோம் நம்ம யோக சூத்திரத்தை, 13வது 2:13. அப்ப 2:13 தான். 2:13 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா கர்மா தியரியை பத்தி பேசுச்சு. கர்மங்க சதிமூலே கர்மாசயோ தத் விபாக்கோ ஜாத்தி ஆயுர் போகாஹா அப்படின்னு ஒரு சூத்திரம். சதிமூலே தத் விபாக்கோ ஜாத்தி ஆயுர் போகாஹா அப்படின்னு 2:13. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேனோ உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்கு. வாக்கிய பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது கண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவதாரிகா பாஷ்யம் ஆச்சாரியர் ரொம்ப பெருசா வந்து பாத்தீங்கன்னா கர்ம தியரியை வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, பெரிய கர்மா தியரி. முக்கியமா படிக்க வேண்டியது கேனோ உபனிஷத்துல வாக்கிய பாஷ்யத்துல 3வது கண்டம் சம்பந்த பாஷ்யத்தை படிச்சீங்கன்னா ஒரு 10-15 கிளாஸ், 10 கிளாஸ்க்கு மேலேயே நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், யூடியூப்ல இருக்கும். இந்த நம்பரை வச்சுட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் உங்களுக்கு. லிங்க் வேணா நான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறேன். ஆமா அனுப்பியிருக்கு, திரும்பவும் உங்களுக்கு அனுப்புறேன். ஒரு சாதகன் கர்மா தியரியை கண்டிப்பா தெரியணும். இந்த கர்மா தியரியை கண்டிப்பா தெரிஞ்சாதான் எது கர்மம் தெரியணும், எது அகர்மம் தெரியணும், எது வந்து செய்யக்கூடாததுன்னு தெரியணும். இந்த 3 தெரிஞ்சிருக்கணும். வெளியில இருக்கவங்க, ஊர்ல இருக்கவங்க என்ன வேணா பேசட்டும், உங்களை சுத்தி இருக்கவங்க கூட உங்களுக்கு என்ன, நீங்க என்ன பண்றீங்கன்னு யாருக்கும் தெரியாது. உள்ளுக்குள்ளார எந்த பாவனையோட ஒன்ன பண்றோமோ, இன்டென்ஷன் என்ன இருக்கோ அதுதான் அந்த கர்மத்தோட பலனை கொடுக்கும். இந்த 3த்தையும் நல்லபடியில தெரிஞ்சுக்கணும். பிரம்மசூத்திரத்திலையும் இதை பத்தி சர்ச்சைகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸா போகும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்னன்னா புராணங்கள் நிறைய படிச்சோம் அப்படின்னா கர்மா தியரி வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்தை படிக்காம விட்டதான் ஒரு பெரிய. மகாபாரதம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கர்மா தியரி தான்.
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கர்மா தியரியை பேஸ் பண்ணி தான் மகாபாரதம் ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம படிக்க 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 உங்களுக்கு தெளிவு வரும். என்ன தெளிவு வரணும் கடைசியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18வது ஸ்லோகம், இந்த 4வது அத்தியாயத்தில் ஞானம் அப்படின்னா இந்த 18வது ஸ்லோகம் தான். 4:18 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம். ஞான கர்ம சந்நியாச யோகத்துக்கு 3 ஸ்லோகத்தை எடுத்துக்கணும். 6வது ஸ்லோகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15வது ஸ்லோகம். இந்த ரெண்டுத்துக்கும் மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா 18வது ஸ்லோகத்தை எடுத்துக்கணும். எது? கர்மன் யகர்ம யஃப் பஷ்யேத் அகர்மணி ச கர்மயஹ சத் புத்திமான் மனுஷ்யேசு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத். ரொம்ப அருமையா சொல்றார். கர்மணி அகர்ம யஃப் பஷ்யேத். ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஞானம், நல்ல ஞானத்தை அபியாசம் பண்ண 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 உங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக போகணும். கர்ம பல தியாகம், கர்மயோகம் பண்ணணும். அதுக்கப்புறம் கர்மத்தை பகவான் இடத்துல நாம் பண்ணலன்னு சமர்ப்பணம் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் பர்ஃபெக்டா நீங்க பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்ற ஞானம் உங்களுக்கு நல்லா செரிமானம் ஆகும். அப்ப என்ன தெரியும் சுவாமி அப்படின்னா, நான் கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் கர்மத்தை பண்ணவில்லை அப்படின்னு ஒரு ஞானம் உங்களுக்கு உண்டாகும். நான் யாரு? நான் திரஷ்டா, ந கர்த்தா ந போக்தா. நான் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை, நான் வெறும் திரஷ்டா மாத்திரம்தான் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சோன பாடியில கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே கருமணி அகர்ம யஃப் பஷ்யேத், கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நான் எந்த கர்மத்தையும் செய்யவில்லை அப்படின்னு அறியறது தான் கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அகர்மத்தை பார்த்தல். கர்மம் எப்படிப்பட்டது? உண்மையா பொய்யா? கர்மம் சொப்பன மாதிரி தெரியுது, ஆபாசிக்குது. நானும் செய்யல, கர்மம் தெரியுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அதை அகர்மமா பார்த்தல். இதான் ஞானத்தோடது. ஞான கர்ம சந்நியாசம். ஞானத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை ஆபாசம் பொய் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க பாவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதான் யதார்த்தம், வாஸ்தவம். அந்த ஞானத்தினால நம்ம என்ன பண்றோம்? கர்மத்தை வந்து அதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம பண்ணிடுறோம். மித்தியா, பொய், தோற்றம்னு ஆக்கிறோம். இதுதான் ஞான கர்ம சந்நியாசம். அதே மாதிரி எவன் வந்து பாத்தீங்கன்னா அகர்மணிச்ச கர்மயா, யாராவது வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா இருக்க சுவாமி அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுங்க, சும்மா இல்ல, என்னது திரிகுணாத்மிகா மாயா, நீங்க மித்தியாத்துவ நிச்சயம் பண்ணாத வரைக்கும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சும்மா இருக்கிறன்னு சொன்னாலும் கர்மா நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப கர்மத்தை தியாகம் பண்றது முடியுமா சுவாமி அப்படின்னா, எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மித்தியாத்துவ நிச்சயம் பண்றீங்களோ இது பொய் அப்படின்னு, அப்பதான் அது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல கர்மம் இல்லாம போகும், உங்களோட சம்பந்தம் இல்லாம. அப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நான் எந்த கர்மமும் பண்ணல, சும்மா இருக்க சுவாமி அப்படின்னா அதுவும் ஒரு கர்மம் தான். செய்தல் ஒரு கர்மம் மாதிரியே செயலின்மையா இருக்கிறதும் ஒரு கர்மம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தினால அறியுது. ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம் இது, திரும்ப நீங்க எடுத்து பார்த்தீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சபுத்திமான் மனுஷியேஷு. எவன் இந்த விதமாக பார்க்கிறானோ, தன்னிடத்திலையும் இந்த உலகத்திலையும் நடக்கிற எல்லா கர்மத்தையும் எப்படி பார்க்கணும்? வாஸ்தவத்துல கர்மம் நடக்கவே இல்லை, ஆபாசிக்குது, தெரியுது, சொப்பன மாதிரி அப்படின்னு. கதவை லாக் பண்ணு, தாள் போட்டு. பாடம் கேட்கணும்னு ஆசைப்பட்ட குரங்குலாம் என்ன பண்றது சொல்லுங்க? உட்கார வச்சு பாடம் சொல்ல முடியுமா? விட்டேன்னா அது நம்ம போயிடணும். சும்மா உட்காந்து அமைதியா ரொம்ப சாந்தமா உட்காந்து பாடம் கேட்குதுன்னா வாங்கப்பா நீங்களும் வாங்கன்னு ஒரு 15 குரங்கு இருக்கு, வாங்க உள்ள வந்து உட்காந்து பாடம் கேளுங்கன்னு சொல்லலாம். உள்ள வந்தா அவள்தான் கலவரம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இது சொப்பனத்துல நடக்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிறானோ, நான் ஏற்கனவே 3 ஆபாசத்தை பத்தி பேசியிருக்கோம். மாண்டுக்கு காரிக்கா சொல்ற ஆபாசம் 3 ஆபாசம் சொல்லுது. என்னது? ஜாத்தியாபாசம், மறந்துடக்கூடாது. அதை வந்து ஆச்சாரியார் 6வது ஸ்லோகத்துல சொல்லிட்டார். நான் பிறக்கவே இல்லை, பிறந்த மாதிரி ஜாத்தியாபாசம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வஸ்து ஆபாசம், இந்த உலகம் தோன்றவே இல்லை, வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியறதெல்லாம் சொப்பன மாதிரி தெரியுது, வஸ்துக்கள் இல்லவே இல்லை, வஸ்து ஆபாசம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, வேற என்னது,
சலாபாசம். சலாபாசம் சலம்னா என்ன அர்த்தம்? அசைதல், கர்மம். எல்லா கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, ஆக்ஷன் பண்ற மாதிரி, நான் பாடம் எடுக்கிற மாதிரி தெரியுது, நீங்க பாடம் கேட்கிற மாதிரி தெரியுது, உலகத்துல எல்லா காரியங்களும் நடக்கிற மாதிரி தெரியுது, எதுவுமே நடக்கல. சொப்பனத்துல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3 ஆபாசத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த விதமா பார்க்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பொய் பொய் பொய்ன்னு பார்த்தான். கர்மம் நடந்துட்டு இருக்கோம், வெளில பாக்குறவங்க நினைப்பாங்க கர்மம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா நம்மளோட நிலையில இருந்து கர்மம் நடக்கலன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? கர்மணி அகர்மய பஷ்யேத் அப்படின்னு சொல்றது. கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அகர்மத்தை பார்ப்பவன், செயலின்மையை பார்ப்பவன். அதே மாதிரி செயல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே செயலின்மையை பார்ப்பவன், ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஆக்ஷன் இல்லாத தன்மையை பார்க்கிறவன். நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன் அப்படின்னு. யாரெல்லாம் சும்மா இருக்காங்களோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கர்மா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கிறவன். அது மாதிரி பார்க்கிறவன் தான் இந்த மனுஷர்கள் மத்தியில புத்திசாலி, ரொம்ப புத்திமான். மனுஷேஷு சயுக்தக கிருஷ்ண கர்ம கிருத், அவன் எல்லா கர்மங்களையும் செய்து முடித்தவனாவான். இந்த பார்வை வரணும் நமக்கு. இந்த பார்வை வந்ததுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா சரி, இந்த பார்வை வந்ததுக்கு பிறகு ஒரு நீங்க வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்கன்னு வச்சுங்க. எப்படி சாமி நாங்களாம் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கோமே, இந்த ஞானம் இருக்கா? இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு கிரகஸ்தாசிரமத்துல 2 விபாகம் பண்றோம். சன்னியாசிகள் எப்படி பண்ணணும், கிரகஸ்தர்கள் எப்படி பண்ணணும். கமிட்மெண்ட்ல இருக்கீங்க கிரகஸ்தர்களா. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காமசங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னி தக்த கருமானம் தமாஹு பண்டிதம் புதாஹ. 19 ரிஷிமார்கள் முன்னாடி இருந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்த ரிஷிமார்கள்லாம் இந்த ஞானத்தோட வசிஷ்டர் மாதிரி, வியாசர் மாதிரி ஏகப்பட்ட ரிஷிமார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு எஸ்ய சர்வே சமாரம்பாஹா. சமாரம்பம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆரம்பம்ன்றதுக்கு அர்த்தம் சங்கல்பம். காம சங்கல்ப வர்ஜிதாக, ஆரம்பம். எல்லா கர்மங்களையும், அந்த கர்மங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சங்கல்பங்கள் இருக்கே, காம சங்கல்பம். எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு 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 தானே எல்லா கர்மத்தை பண்றோம். அந்த சங்கல்பங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் போதே கர்மம் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுங்க, கர்மம் பண்ணணும். ஆனா அந்த கர்மத்தில் இருக்கக்கூடிய சங்கல்பத்தை என்ன பண்ணிடணும்? தியாகம் பண்ணிடணும். ஏன்? எந்த ஞானம் இருக்கு? வாஸ்தவத்துல நடந்துகிட்டு இருக்கு, ஒரு டிராமா போயிட்டு இருக்கு, ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால அடையிறதும் என்னது? பொய் தான். பண்றதும் பொய், அதுல அடையக்கூடிய பலன்களும் பொய். அப்ப பொய்யான பலன்களை எதுக்கு சங்கல்பம் பண்ணணும்? இந்த உலகமே பொய், வெறும் டிராமா, சொப்பனத்துக்கு ஈக்குவலா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எதை சங்கல்பம் பண்றது? கர்மம் பண்ணுங்க. அந்த டியூட்டியா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களுக்காக ஒரு வேஷம் போடுங்க. வேஷம் போட்டுட்டு உங்க கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. எது நடக்குதோ, எந்த பலன் வந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இல்லை, அதெல்லாம் பொய் அப்படின்ற பாவத்துல எல்லா சங்கல்பத்தையும் காம சங்கல்பங்களையும் விட்டுட்டு, சங்கல்பமே பண்ணக்கூடாது. நான் முக்கியமா சொல்றது, என்னோட பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-100 கிளாஸ் கேட்டாச்சு. எந்த சங்கல்பமும் பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணவே கூடாது. ஒரு டைம்ல வந்து சும்மா லோக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வேணா வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி எல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம எல்லாம் ஜிக்ஞாசு பக்திக்கு வந்தாச்சு. துக்கத்துக்காக போய் புலம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தோட இது பண்ணுங்க. துக்கம் எல்லாமே வந்து நான் பண்ணது கர்மா, அதை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற எதுவும் வழி இல்லை. அடுத்தது கர்மம் நடக்கவே இல்லை, சும்மா தெரியுது, ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிங்க. எது நடந்தாலும் ஆப்ஜெக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ண கர்மா அக்செப்ட் பண்றது. 2வது வந்து பாத்தீங்கன்னா கர்மம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வைத்த வழி வந்துச்சு, போச்சு. அதுக்கு முந்தின நாள் தலைவலி வந்துச்சு, போச்சு. போன வாரம் ஒண்ணு நடந்துச்சு, போன மாசம் ஒண்ணு நடந்துச்சு, வந்து வந்து போயிட்டே இருக்கு. ஆகமா பாயினா எல்லாம் வந்து வந்து போறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பொய் பொய் பொய்ன்னு பாவிக்க ஆரம்பிங்க. அப்ப புதுசா சங்கல்பம் எதையுமே பண்ணாதீங்க, எதையும் அடைய வேணாம். நானதான் அடையணும், நான் அடையப்பட்டதாவே இருக்கு. அப்ப அந்த நானை அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சங்கல்பங்களையும் பண்ணாதீங்க. எல்லா சங்கல்பங்களையும் விட்டுட்டு, யார் வந்து பாத்தீங்கன்னா 18வது ஸ்லோகத்துல பாக்குற மாதிரி கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நான் கர்த்தா இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறானோ, அதுதான் ஞானம். அந்த ஞானத்தினால ஞானாக்னி தக்த கர்மானம், அவன் என்ன பண்றான்? அந்த ஞானத்தினால வந்து பாக்குற எல்லா கர்மத்தையும் ஆபாசம் ஆபாசம் ஆபாசம், சலாபாசம் சலாபாசம், ஜாத்தி ஆபாசம், நான் பிறக்கவே இல்லை, நான் பிறக்கவே இல்லை, இந்த உலகத்துல வஸ்துக்கள் இல்லவே இல்லை, தெரியுது தெரியுது, காணல் ஜலம் மாதிரி தெரியுது,
ஆக்ஷன் நடக்கவே இல்லை, சலாபாசம் நடந்துகிட்டு இருக்கு, ஆபாசிக்குது. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லனை அடிக்கிறார், போறார் வரார் எல்லாம். ஆனால் என்னாச்சு, எண்டு கார்டு போட்டோன்னே ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கு, வேற என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் எது சினிமாவில் நம்ம பார்க்குறோமோ எல்லாம் தெரியுது. தெரியுதா? உண்மையா பொய்யா? தெரியுது, உண்மை மாதிரியே தெரியுது, ஆனால் உண்மை இல்லை. ஸ்கிரீன் மட்டும்தான் சத்தியம். அதுதான் எப்பவுமே இருந்துட்டு. அதே மாதிரி பார்க்கிற நான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய், நடக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு ஒருத்தருக்கு ஞானம் இருந்துச்சுன்னா கர்மத்தோட உங்களுக்கு என்ன ஆகாது, நான் கர்த்தான்ற புத்தியும் வராது. நான் இந்த கர்மத்தினால நான் இத போகம் பண்ணுவேன்ற போக்திருத்துவ புத்தியும் வராது. அப்ப என்ன ஆயிடுச்சு, கர்த்திருத்துவ புத்தி மொத்தமா போச்சு, கர்மம் ஆபாசமா போச்சு. கர்மம் சத்தியமா இருந்தா தானே நீங்க கர்த்திருத்துவம் சத்தியமா இருக்கும். கர்மம்னே நீங்க பொய்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் கர்த்தாவே இல்லைன்னு ஆயிடும். கர்மம் பொய்யா இருந்துச்சு தெரியுது அப்படின்னா கர்த்தாவும் பொய்யா ஆயிடுறான், கர்த்திருத்துவம் பொய்யா போயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா பலன் கிடைக்காது சாமி, ஜென்மம் கிடைக்காது. அதனால ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஞானம் என்ற அக்னியினால அவனுடைய கர்மங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது, எரிக்கப்பட்டதாயிடுது. அவனையே வந்து பாத்தீங்கன்னா தம் ஆகுகு பண்டிதம் புதாகா, அவனையே வந்து பாத்தீங்கன்னா பண்டிதன் என்று புத்திமான்கள் சொல்கிறார்கள். யார் பண்டிதன்? இந்த விதமா பார்க்கிறோம், இவர்தான். இந்த 4வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3-4 ஸ்லோகங்களை மட்டும் எடுத்துங்க. 6, 15, அதுக்கப்புறம் 15க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 17, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 18. 18 தான் பிரதானமான ஸ்லோகம். அதோட பலன் அனுஷ்டானம் பண்ற விஷயத்துல 19 கிரகஸ்தர்களுக்கு. அதுக்கப்புறம் 2வது வந்து பாத்தீங்கன்னா 20, 21 வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 19, 20 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தர்களுக்கு. 21, 22 வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், வீட்டுல இருந்துகிட்டே இந்த அபியாசத்தை பண்ணணும். அதுக்கு அடுத்தது தெக்வா கர்மபலா சங்கம் நித்ய திருப்தோ நிராசிரய. 20வது ஸ்லோகம். வீட்டுல இருக்கீங்களா, வீட்டுல இருந்துகிட்டு கர்மத்தை வந்து பண்ணிட்டு இருக்கும் போதே தெக்துவா கர்மபலா சங்கம், எல்லா கர்ம பலன்ல இருக்கக்கூடிய ஆசையையும் தியாகம் பண்ணிட்டு. முதல் ஸ்லோகம் சொல்லிச்சு சங்கல்பத்தை தியாகம் பண்ணுன்னு. அதுக்கப்புறம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம பலன்ல இருக்கக்கூடிய பற்றுதலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எது நடக்குதோ நடக்கட்டும், எல்லாம் பொய், எல்லாம் சொப்பனம், எது நடந்தாலும் அது உண்மை இல்லை, ஆபாசிக்குது, எல்லாம் தெரியுது அப்படின்னு கர்ம பலன்கள்ல இருக்கக்கூடிய பற்றுதலை எல்லாத்தையும் விட்டுட்டு நித்திய திருப்தோ, ஃபர்ஸ்ட் திருப்தி அடையும். ரொம்ப ஆனந்தமா. ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை ஒரு பழம் வித்துக்கிட்டு இருக்க பாட்டி, ஒரு கொஞ்சம் அப்பப்போ போனா ஏதாவது கேட்பேன், என்ன வேணும்? ஒன்றும் வேணாம் சாமி, வெத்தலைக்கு பக்கத்துல இருக்கு, நான் வலுக்கட்டாயமா நான் அதை ஏதாவது கொடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா போதும் சாமி, நீ நல்லா இரு சாமி. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா. அந்த திருப்தின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. திருப்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா வசதி இல்லாதவங்கள்ட்ட ஒரு திருப்தி, ஒண்ணுமே இல்லாதவங்கள்ட்ட ஒரு திருப்தியை பாக்குறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு ஈஸ்வரன் இருக்கக்கூடிய குணம், அது ஞானிட்ட இருக்கக்கூடிய குணம் வந்து பாத்தீங்கன்னா நித்திய திருப்தின்னு அர்த்தம். போதும் சாமின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுதான் அருமருந்து, நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மனசாந்தியை கொடுக்கக்கூடிய. அது ஞானத்தோட வந்து பாத்தீங்கன்னா பரிபக்குவத்தோட அவஸ்தை. என்ன அடைஞ்சு என்ன பண்ண போறோம், போதும், எல்லாம் போதும் அப்படின்னு. அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு நித்திய திருப்தனா நிராசிரியம், ஒன்னும் தேவையில்லை, டிபெண்டன்சி எதுவுமே வேண்டாம். பச்சை தண்ணியில குளிச்சுக்கலாம், இல்ல சுடு தண்ணியில குளிச்சுக்கலாம், பாயில படுத்துக்கலாம், மெத்தையில படுத்துக்கலாம், மோர் சாதத்தை சாப்பிட்டுக்கலாம், இல்ல ரசம் சாதம் சாப்பிட்டுக்கலாம், இல்ல வந்து ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டுக்கலாம். எது கிடைக்குதோ வந்து பிராரப்தத்துல எது கிடைக்குதோ அதுல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம அப்படியே அக்செப்ட் பண்றது, எதையும் கண்டிஷன்ஸ் இல்லாம இருக்கிறது நிராசிரய. எதையுமே டிபெண்ட் பண்ணாம நித்திய திருப்தமா வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு கருமணி அபிப்பிரவருத்தோபி, கருமத்துல வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த விதமா இருந்தீங்கன்னா சங்கல்பம் இல்லாம இருக்கணும், கர்ம பலன்கள்ல பற்றுதல் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் பொய்ன்னு 18வது சாப்டர்ல பார்த்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சொப்பனம்னு பார்க்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே நித்திய திருப்தியோட இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே திருப்தி போதும், இதையும் அடைய வேணும். அடையறதெல்லாம் வெறும் சொப்பனம், அடையிறது எல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு நல்ல பரம திருப்தியோட அகமகமகம்னு திரஷ்டாவா இருந்துகிட்டு எதையும் சாராம இருந்தீங்க அப்படின்னா நீங்க கர்மத்துல பிரவருத்தி ஆயிட்டு இருக்கும் போது கூட அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நைவ கிஞ்சித் கரோதி சக, அவன் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட அவன் எந்த ஒன்றையும் செய்வதில்லை. இதாங்க ஞான கர்ம சந்நியாசம் சொல்லியாச்சு.
இதான் சித்தாந்தம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசியா இருக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணணும்? சன்னியாசி என்ன பண்ணிட்டான்? கர்மத்தை தியாகம் பண்ணிட்டான். அவன் தானே சன்னியாசி. சன்னியாசி எப்படி இருப்பான் சொல்லுது 21. நிராசீரியத சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வனாப்னோதி கில்பிஷம். சன்னியாசம் எதுக்குன்னு சொல்லியிருக்கோம்? ஞான நிஷ்டை அடையிறது. நல்லா பதிச்சு வச்சுக்கணும். கிரகஸ்தாசிரமத்துல ஞானத்தோட இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனா ஞான நிஷ்டை அடையணும்னா சந்நியாசம் தேவை. அப்ப ஞானம், ஞான நிஷ்டை. சந்நியாசம் எதுக்கு எடுத்துக்கிறாங்க? ஞான நிஷ்டைக்காக எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா நிராசீர் யத சித்தாத்மா, ஆசை இல்லாதவனா. யத சித்தாத்மா, இந்த உடம்பையும் இந்திரியங்களையும் தேகத்தை எல்லாத்தையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணவனா. தெக்த சர்வ பரிகிரக, வீட்டில் இருக்கும் போது எல்லாம் பொருளெல்லாம் வச்சிருப்பீங்க, வஸ்துக்கள்லாம் இருக்கும் உங்களை சுத்தி. ஆனா வந்து சந்நியாசத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா தெக்த சர்வ பரிகிரக, எல்லாத்தையும் விட்டுட்டு பரிகிரகமே எடுக்காம நிதித்தியாசனத்துல போறவனுக்கு எதையுமே ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது, எந்த வஸ்துக்களையும். இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நானும் ஒரு சம்சாரி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்கு ஒரு மானிட்டர் தேவைப்படுது, 2 செல்போன் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் வந்து 3 கிளாஸை வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியும், அப்லோட் பண்ண முடியும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா டைட்டா வச்சுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப செல்போன் வச்சிருக்கோம், அப்புறம் புஸ்தகங்கள் நிறைய இருக்கு. நான் ஒரு இடத்துல இருந்து பாடம் சப்மிட் பண்றதுனால ஒரு கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கேன், சமைச்சு சாப்பிட்றதுக்கு வேற எதுவும் இல்லை, இவ்வளவுதான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போகும்போது இதெல்லாம் கூட மெயின்டெனன்ஸ் இருக்கு பாருங்க. ஐயோ, டெய்லி நாதபிரமன் தொடச்சு வைக்கிறாரு, எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த சனியனை வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு மரத்தடியில உட்கார்ந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கும். மெயின்டெனன்ஸே இல்லை, 0 மெயின்டெனன்ஸ். எப்படியாவது எக்கேடு கெட்டாலும் பரவாயில்ல. இல்லைன்னா ஒரு வீட்டுல இருக்கும் போது என்ன டஸ்ட் வருதுன்றீங்க, தொடச்சு கூட்டி மொழிகியே வந்து பாத்தீங்கன்னா ஜீவனத்தை பாதி நாள் போயிடும் இருக்கு மெயின்டெனன்ஸ்லயே. காலையில எந்திரிச்சா டக்குன்னு துணி துவைக்க வேண்டியிருக்கு. ஐயோ, துணியை துவைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. டெய்லி துணி துவைக்க வேண்டியது, கௌப்பீனத்தை கட்டிட்டு நிம்மதியா இருக்கலாம் இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நேரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரிகிரகம் பண்ணி வச்சிருக்க வஸ்துக்கள் இருக்குல்ல, எல்லாத்தையும் கிரகணம் பண்ணி வீட்டு ஃபுல்லா வஸ்துக்களை வச்சிருக்கோம். அதை மெயின்டைன் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா டைம் போயிடுது. அப்ப எங்க ஆத்மால அகம்னு நிக்க முடியும்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்கு போறவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சர்வ பரிகிரகத்தையும் என்ன பண்ணணும், தெக்த சர்வ பரிகிரகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு. அப்ப என்ன எப்படி இருக்கணும் நிஷ்டைக்கு இருக்கிறவன்? சாரீரம் கேவலம் கர்ம, இந்த சரீரம் நிக்கிறதுக்கு என்ன கர்மம் இருக்கோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு. என்ன கர்மம்? சாப்பிடுறது, தூங்குறது, காணா பீனா சோனா. சாப்பிடுறது, தூங்குறது, குடிக்கிறது, இவ்வளவுதான். இதை தவிர்த்துட்டு வேற எந்த கர்மமும் இல்லை. வெறும் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து அந்த அகம்ன்ற அந்த ஸ்புரணத்திலேயே நிக்கிறது. ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவான கிஞ்சிதபி சிந்தையே, ஆத்மாலேயே மனசை சதா காலமும் வச்சு வேற எதையுமே சிந்திக்காம இருக்கிறது. வஸ்துக்கள் இருந்துச்சுன்னா, வெளியில இருக்கிற வஸ்துக்கள் இருந்தாலோ கர்மம் இருந்தாலோ சிந்திக்க வேண்டியிருக்கும். அப்ப ஆத்மால நிக்கிறதுன்றது கஷ்டமா போயிடும். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் சரீர நிக்கிறதுக்கு தேவையான கர்மத்துக்கு பேர் ஷாரீரம் கேவலம் கர்மன்னு பேர். அதை மட்டும் பண்ணிக்கிட்டு எவன் இருக்கானோ அந்த சன்னியாசியும் குருவன் ஆப்னோதி கில்பிஷம், குருவன் ந ஆப்னோதி, அவனும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாப்பத்தையும் அடைவதில்லை. அப்ப நிஷ்டைக்கு போற சன்னியாசியும் என்ன பண்றான்? பாப்பத்தை அடையறதில்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 22லயும் அந்த சன்னியாசியை பத்தி சொல்லுது. அப்ப நிதித்தியாசனத்துக்கு போற சன்னியாசி எப்படி இருப்பான்? நிஷ்டைக்காக போறவன் எதிர்ச்சாலாப சந்துஷ்டா துவந்த்வாதீதோ விமத்சரஹ சித்தாவ சித்தௌச்ச கிருத்வாபி ந நிபத்யதே. அப்ப நிதித்தியாசனத்துல எல்லாத்தையும் விட்டோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், 19-20 கிரகஸ்தர்களுக்கு வீட்டுல இருந்துகிட்டே அந்த ஞானத்தோட இருக்கிறது. 21-22 சன்னியாசிகளுக்கு நிஷ்டைக்காக போறவங்க. அவங்களும் என்ன பண்ணணும்? எதிர்ச்சாலாப சந்துஷ்டக, ஆகாச விற்த்தின்னு பேரு. ஆகாசத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன விழுவுதோ அதுதான், என்ன கிடைக்குதோ அது அப்படியே சந்தோஷமா எடுத்துக்கிறது. அப்ப எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, எதிர்ச்சையனா எதிர்ச்சையா ஈஸ்வரனுடைய இச்சையினால நம்ம பிராரப்தத்துல என்ன கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா எடுத்துக்கிறது. போதும், பகவான் என்ன கொடுக்குறாரு போதும் அப்படின்னு. சில சமயம் ஃபுட்டு கிடைக்கும், சில சமயம் ஃபுட்டு கிடைக்காது. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட் கிடைக்கும், சில சமயம் பெட்ஷீட் கிடைக்காது. பிளாங்கெட் இருக்கும், பிளாங்கெட் இருக்காது, போத்திக்கிறது கூட இருக்காது. குளூர்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருப்போம், பெயின் வரும், சாப்பாடு கிடைக்காது, எல்லாம் நடக்கும். எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசம் ஆபாசம் ஆபாசம், இது பொய் 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 பொய்ன்னு தோன்றுதுன்னு
இது எல்லாம் மித்தியா அப்படின்னு நிச்சயமா சந்தோஷத்தோட இருந்துகிட்டு, இதெல்லாம் நீங்க வந்து நார்த் இந்தியாவில போனீங்கன்னா சாதுக்கள்கிட்ட நல்லா பார்க்கலாம். யாத்திரை பண்ற சாதுக்கள்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கலாம். பரதேசிகளா இருக்கிற சாதுக்கள்கிட்ட இந்த தன்மைகள் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். எனக்கும் இருந்திருக்கு. நான் நிறைய சாதுக்கள்கிட்ட பார்த்திருக்கேன். நித்திய திருப்தம். இப்ப கூட திருவண்ணாமலையிலேயே அது மாதிரி சாதுக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குதோ அதுல சந்தோஷமா, துவந்துவாதீத்தோ, இருமைகளை கடந்தவனா, பசி தாகம் வெப்பம் குளிர் மானம் அபமானம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கி போட்டு, இப்ப நான் ஒரு சன்னியாசியை பாக்குறேன். அவர் ரொம்ப பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்ன பண்றாரு ஏன் செய்யறாரு. இந்த லட்சணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உதாசீன பாவம் அவர்கிட்ட நல்லா ஸ்பெஷலா தெரியும். டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் என்ன பண்றாரு. நான் பக்கத்துல நெருங்கவே இல்லை, நெருங்காமையே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அவரு நல்லா தெரியும். ஆனா இருக்கிறது எங்க இருப்பார்? சில சமயம் நான் அவமதிச்சிருக்கேன். ஆனா அவர் அதை பத்தி கேர் பண்ணவே இல்லை. அவமதிப்பையும் கேர் பண்றது இல்ல. யாராவது நமஸ்காரம் பண்ணாலும் அப்படி உதாசீன பாவத்தோட போறார். வெப்பம் குளிர் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிறார். வெறும் பிக்ஷை எடுத்து சாப்பிடுறார். அது மாதிரி சன்னியாசியா இருக்கார். துவந்துவாதீதக, இருமைகளை கடந்தவராக. விமத்சரக, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வைர புத்தி, நிர்வைர புத்திக்கு பேர் விமத்சரம். எதிரி பாவமே இல்லாம. யார் எதிரி? எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். இங்க என்ன நண்பன் யாரு, எதிரி யாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற எண்ணத்தோட சமவு சித்தாவ சித்தவுச்ச, நல்லா வந்து பாத்தீங்கன்னா எது கிடைச்சாலும், எந்த காரியம் சித்தியானாலும் சித்தி ஆகனாலும் எப்படி இருக்காங்கன்னா சமத்துவ புத்தியோட இருந்துகிட்டு எவன் இருக்கானோ, எந்த சன்னியாசி இருக்கானோ அவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா கிருத்வாப்பி நிபத்தியதை, அவன் சரீரத்துல எந்த கர்மம் நடந்தாலும் அந்த கர்மத்தினால் அவன் பந்தப்படுவதில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. இவ்வளவுதாங்க ஞான கர்ம சன்னியாசம். கிரகஸ்தர்கள் எப்படி இருந்துகிட்டு வெளில வர முடியாம இருக்கிறவங்க எப்படி பண்ணணும், சன்னியாசி எப்படி நிஷ்டைக்காக போற சன்னியாசி எப்படி பண்ணணும் சொன்னதுக்கு பிறகு, சுவாமி இதை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டா, மெயினானது ஒரே அர்ப்பணம் பண்றதுன்னு சொன்னோம்ல. அர்ப்பணத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் அர்ப்பணம் பண்ணியிருக்கோம் சொன்னோம். பலனை அர்ப்பணம் பண்ணணும், கர்மத்தை அர்ப்பணம் பண்ணணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 24வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம் சொல்லுது, பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிகி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை எப்பவுமே சொல்றோம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபிய மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. 18வது அத்தியாயத்துல சொல்லக்கூடிய மொத்த பகவத்கீதையோட லாஸ்ட் எசன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். மொத்த பகவத்கீதையோட எசன்ஸ் என்னது? சர்வதர்மான் பரித்யஜ, எல்லா மைண்ட் செட்டப்பையும் சமர்ப்பணம் பண்ணிடு, என்னையே சரணாகதி பண்றதுன்னு இருக்குல்ல, அந்த என்னையே சரணாகதி பண்றதுன்றத இங்க சொல்ற. பிரம்மார்ப்பணம், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம் பண்றது. எதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகுதி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றோமோ அதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்றது. இது என்னோடது இல்லை, என்னோட வாக்கு இல்லை, என்னோட கண்ணு இல்லை, என்னோட மூக்கு இல்லை, என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே என்னோடது இல்லை, இதெல்லாம் பிரம்மத்துக்கு சமர்ப்பணம். ஈஸ்வரார்ப்பணம் பிரம்ம ஹவிகி, நான் எதையெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து பிரயோகிக்கிறனோ அவிசா வந்து பாத்தீங்கன்னா சுவாகா சுவாகா நம்ம கொடுக்குறோமே, அந்த ஹவிசா கொடுக்கறது எல்லாம் வந்து பிரம்மன் தான். பிரம்ம ஆக்னவ், இந்த அக்னியும் பிரம்மம் தான். பிரம்மனாகுதம், என்னால் ஆகுதி செய்யப்பட்டதும் அக்னி, அந்த இதுதான் ஆகுதம் அப்படின்னா அந்த அந்த யோக குண்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம குண்டமும் அதுவும் பிரம்மம் தான். பிரம்மைவ தேன கந்தவ்யம், இந்த கர்மத்தினால் நான் எதை அடையிறனோ அதுவும் வந்து பிரம்மம் தான். பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு பிரம்ம கர்ம சமாதி. இதுக்கு என்ன பேருனா சர்வத்தையும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பிரம்ம தரிசனம் பண்ணா அதான் சமாதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் 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 எல்லாத்திலும் ஈஸ்வரனை கொண்டு வந்துடணும், பகவானை கொண்டு வந்துடணும், பிரம்மத்தை கொண்டு வந்துடணும். அப்படி பிரம்மத்தை கொண்டுட்டு வந்து நம்ம கர்மா பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞான கர்ம சந்நியாசம். எல்லாத்தையும் பிரம்ம திருஷ்டியாவே பாக்குறது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து யஜ்ய பாவத்துல வந்து இருக்கிறதுக்கு 24ல இருந்து 31 ஸ்லோகங்கள், 24ல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 12 யஜ்யங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. யஜ்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாதனைகள் அப்படின்னு பேர். நல்லா தெரிஞ்சுங்க என்னென்னலாம் சாதனை பண்ணணும் அப்படின்னு மொத்தம் 12 யஜ்யங்களா சொல்லப்பட்டிருக்கு. பிராணாயாமம் வந்துடும், தானம் வந்துடும், எல்லாம் வந்துடும் இதுக்குள்ளார. அதனால நியத்த ஆகாரம் வந்துடும். எல்லாத்தையும் 12 யஜ்யங்களா வந்து பாத்தீங்கன்னா 24வது ஸ்லோகத்துல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மெத்தட். முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், கர்மம்
கர்மயோகம், கர்ம சந்நியாசம், ஞானம், ஞான நிஷ்டா. இதான் பேட்டர்ன் சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யஜ்யங்களை எல்லாத்தையும், யஜ்யம்னா என்ன அர்த்தம்? கர்ம பலன்ல ஆசை இல்லாம கர்த்தவிய புத்தியோட யஜ்ஞார்த்தம் கர்மத்தை பண்றது. 3வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட மெத்தட் படி மொத்த யஜ்யங்கள் வந்து 12 யஜ்யங்களா பிரிச்சு சாதனைகளாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாதனைகளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆசையும் இல்லாம பகவானை மட்டுமே அடையணும்னு ஆசையோட இந்த கர்மங்களை எல்லாத்தையும் பண்ணோம்னா நல்ல பாப்பங்கள் எல்லாம் க்ஷயமாகும். ஞானத்துக்கு அதிகாரித்துவமானது, ஞான நிஷ்டைக்கான அதிகாரித்துவமானது நமக்கு சித்திக்கும். இதுக்காக சொல்லப்பட்டது. இதை சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது, சாமி இந்த வெறும் நிறைய பேர் நல்லதே பண்ணிட்டு இருக்காங்க, ஊர்ல இருக்கவங்கள ஏகப்பட்ட நல்லவங்க இருக்காங்க. ஐயோ என்ன, நான் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் தங்கியிருந்தோம். அங்க ஒரு ஒரு பெரிய மடம், நல்லா ஹைட்டா இருக்கும். ஒரு 3rd ஃப்ளோர்ல நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். சென்னை சிட்டிங்க, சென்னை சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ரோட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரே கச்சமிச்சம் இருக்கும். ரொம்ப பிஸியான ரோடு அது. 9 மணிக்கு வந்து 8:30 மணிக்கு 8 மணிக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கும். நான் 8 மணிக்கு மேலே இருந்து 6:30 மணிக்கு பார்த்தேன் அப்படின்னா என்னோட அந்த அந்த ரோடு, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பின்பக்கம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த பின்பக்கத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தியா வந்து நான் அறிக்கையும் கொடுத்துருப்பேன். காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சத்கர்மா நடந்துகிட்டே இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ நல்லவங்களாம் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு. நல்ல நியமமாக இருந்து நல்லா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு பூஜைகள் பண்ணி எல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. சாயந்தரம் பார்த்தா அதே மாதிரி, மத்தியானிக்கம் பார்த்தா அதே மாதிரி. அப்ப தர்மம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் தர்மங்கள் நடந்துகிட்டே இருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா ஒரே தர்மமோ தர்மம். மனசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்தாலும் தெரியுது எவ்வளவு மனசு, நல்ல மனசு இருக்கு இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும். நிறைய காரியம் பண்றாங்க. தானம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தானம் போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தர் சின்ன சின்ன பசங்களா வராங்க ஜியா, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுங்களா பாக்குறதுக்கு. டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றாங்க, யோசிக்காம வந்து யாருக்கோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்றாங்க, ஏதோ கொடுத்துட்றாங்க. நல்ல அன்னதானங்கள் போயிட்டு இருக்கு, தான தர்மங்கள் போயிட்டு இருக்கு, கோயில் வேலைகள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் இந்த 12 யஜ்ஞத்துல ஏதோ ஒன்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. ஆனா என்னன்னா பலன்ல ஆசையோட சிலது பண்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பலன்ல ஆசை இல்லாம பண்ணுனா அது யஜ்ஞம் ஆயிடுது. சரி, அதுவே ரேர் ஆயிடுது. ரேர் ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒண்ணு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லவங்க ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்கப்பா. குருநாதர்கிட்ட போனா தானே வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும். இவங்க யார்ட்டையும் குருநாதர்கிட்டே போறதில்லை. குருநாதர்கிட்ட போகலை அப்படின்னா கர்மத்திலேயே லாஸ்ட் வரைக்கும் என்ன ஆயிடுவீங்க, ஸ்ட்ரக் ஆகி நின்றுவீங்க. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மத்தை பத்தி அறியறதுக்காக தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதரிசினா. 34வது ஸ்லோகம் சொல்லுது, அந்த பிரம்மத்தை அறிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும், ஒரு குருநாதரை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாடத்துக்கு வரல அப்படின்னா இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் தெரியுமா, யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணணும்னு தெரியாது நிறைய பேருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி, படிச்சவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வரும், படிக்காதவங்களுக்கு புதுசா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், ஓ இதெல்லாம் இருக்கு, இப்படி இப்படி பண்ணணும் போல இருக்குன்னு கொஞ்சம் சேஞ்ச் மெதுவா வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு பகவத்கீதையோ உபனிஷத்தையோ வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், அந்த பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தத்வித்தி, அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வாயாக, ஆத்மாவை அறிந்து கொள்வாயாக. எப்படி அப்படின்னா குருநாதரை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சு பிரணிபாதேன் விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், என்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு நாள் தங்கி பாத்தீங்கன்னா என்னோட சிஷ்யர்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி நமஸ்காரம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கே போர் அடிச்சிடும். ஏன்னா நான் அட்டென்ஷன் கொடுக்கணும்ல, இவங்க எந்த பக்கம் வந்து நமஸ்காரம் பண்றாங்கன்னே தெரியாது. இப்படி ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுவார், அப்புறம் பின்பக்கம் ஐயோ சொல்லிட்டு பண்ணியா, நமஸ்காரம் பண்றத கூட சொல்லிட்டு பண்ணியா அப்படின்னு. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தர் நமஸ்காரம் பண்றாங்கன்னா அதுக்கு மரியாதையா நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. நான் நிக்கணும், நான் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பேன், திடீர்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, நான் வந்து ஸ்டாண்டப் நிக்கணும். நான் ஏதோ வேலையா இருப்பேன், இப்படி திரும்பி இப்படி நின்றுட்டு இருப்பேன், நமஸ்காரம் பண்ணுவாங்க, எனக்கு தெரியாம நான் அப்படி திரும்பிடுவேன், திரும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுங்க, போதும், என் காலையில ஒரு வாட்டி பண்ணுங்க, சாயந்தரம் ஒரு வாட்டி பண்ணுங்க, போதும் அப்படின்னா விழுந்து 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 நமஸ்காரம் பண்றது. ஓங்காரம் சாமிட்டு நாங்கள் கத்துக்கிட்டோம், நான் சிலதெல்லாம் கத்துக்கிட்டேன், நல்ல நல்ல விஷயங்கள்லாம். ஓங்காரம் சாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க நமஸ்காரம் பண்ணுங்கன்றவார். விழுந்து 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 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்ப தெரியவே தெரியாது, ஆனா அப்ப பிரியத்தோட பண்ணது. ஆனா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். எப்பெல்லாம் முடியுமோ ஆச்சாரியரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், குருவை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கிருப்பா வந்து அப்பதான் உண்டாகும். நான் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை அப்படின்னு அகங்காரம் நாசமாகும்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியர்கிட்ட நான் என்ன பண்ணணும், விழுந்து காலையில இருந்து சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வந்தோன நமஸ்காரம், போனா நமஸ்காரம், திரும்ப வந்தா நமஸ்காரம், திரும்ப போனா நமஸ்காரம், விழுந்து ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவரே போதும்பா அப்படின்னு சொல்ற வரைக்கும் விழுந்து நமஸ்காரம் பண்றது. பிரணிபாதேன விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் பரிப்பிரஷ்னேன சேவையா நல்ல சேவை பண்ணிக்கிட்டு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு மெதுவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்கணும். கேட்டோன்னே உபதேக்ஷந்தித்தே ஞானம், அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவை பண்ணி, அதான் உத்தமம். நீங்க என்ன பண்ணினாலும் கூட இருந்து சேவை பண்ணி அடையிற வித்யா இருக்கு பாருங்க, அது மாதிரி வந்து ஒரு முக்கியமானது இல்லவே இல்லை, பிரதானமானது அதுதான் சொல்லுது. அப்ப நல்லா ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஞானிகளா இருக்கக்கூடிய தத்துவதர்ஷிகள் அந்த ஞானத்தை உபதேசிப்பாங்க சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஞானத்தை அடைஞ்சா என்ன நடக்கும், இதெல்லாம் வரிசையா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு ஒரு கண்டிஷன், லாஸ்ட் கண்டிஷன் சொல்ற. என்னன்னு கேட்டீங்கன்னா 42வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொல்ற, தஸ்மாத் ஞானம் தஸ்மாத் ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானாசீனாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரத. அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4வது சாப்டர்ல கன்க்ளூஷன் வரார். ஆகையினால் அர்ஜுனா என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய அஜ்ஞானத்தினாலும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளத்துல இருக்கிற அஜ்ஞானம் இருக்கே, தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம், தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம், அஜ்ஞானத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகங்கள் எல்லாம் உண்டாயிருக்கு. நான் யாரு, எனக்கு இந்த பண்ற கர்மா என்ன, எப்படி பண்றது, இது மாதிரி ஏகப்பட்ட மெத்தட், இதுல இருந்து எப்படி ரிலீவ் ஆகுறது, விடுதலை அடைகிறது எப்படி, இது மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் வருது. இதெல்லாம் எதனாலன்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானத்தினால உண்டாகிறது. அதுல இருந்து எல்லாம் பண்ணணும். ஹிருத்ஸ்தம் ஞானாசீனாத்மனக, இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானத்திலிருந்து உண்டான அநேக சந்தேகங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் ஞானம்ன்ற வாளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணு, வெட்டி எரிவாயாக. இந்த வேதாந்தம், இந்த கீதை கேட்கறதே எதுக்கு அப்படின்னா, சந்தேகங்கள் எல்லாத்தையும் நான் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த விதமா பாவிக்கணும், எப்படி லிபரேஷன் அடையணும், இதை எல்லா சந்தேகங்களையும் இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், வெட்டி எரிய வேண்டும். சித்வைனம் சம்சயம் யோகம், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏனம் சம்சயம், இந்த மனசுல நிறைஞ்சிருக்கிற அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் சித்துவா நல்லா வெட்டி எரிஞ்சிட்டு, யோகம் ஆதிஷ்ட பாரத, யோகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா எந்த யோகம், முதல் ஸ்டெப்பு கர்மயோகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி மார்க்கம், அதுக்கப்புறம் நிவர்த்தி மார்க்கம், ரெண்டுமே யோகம் தான். கர்மயோகத்தை பலனை அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா சித்த ஏகாகிரம் வந்துடும், சித்த சமாதானம் வந்துடும். அதனால கர்மமே யோகம்னு சொல்லப்படுது. அப்ப கர்மயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகம் ஆதிஷ்ட, நல்ல கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணுங்க, உத்திஷ்ட ஆதிஷ்ட, நல்லா எழுந்திருச்சு நின்று வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை நல்ல யோகமா பண்ணுங்க, மனசமாதானத்தை அடைங்க. அதுக்கப்புறம் ஞானத்தை அடைங்க, ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய யோகத்தையும் பண்ணலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகம், 2 யோகம், ஒண்ணு கர்மயோகம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சமாதி யோகம், நிதித்தியாசன யோகம். இந்த 2த்துக்கும் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை வந்து யோகமா பண்றதுதான். அதனால எந்திரிச்சு நில்லுங்க, எந்திரிச்சு நின்று சந்தேகத்தை எல்லாத்தையும் ஞானத்தை வச்சு வெட்டி எரிஞ்சிட்டு கர்மயோகத்துல ஈடுபடுவாயாக அப்படின்னு உபதேசம் நமக்கு சொல்லி முடிக்கிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தினால கர்மத்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே இது நடக்கவில்லை, இது தோன்றுகிறது அப்படின்னு நம்ம அறியறதுக்கு பேர் தான் ஞான கர்ம சந்நியாசம் அப்படின்னு சொல்றது. இது ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 5வது சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாச யோகத்தை சொல்லுது. அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः
या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषतो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत् एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण 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 हरि ओम। ஒரு லீவு விட போகிறோம். ஒரு 15 நாளுக்கு மேலே லீவ் வரும். அதனால இந்த தாத்பரிய நிச்சயத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அத்தியாயமாக என்ன சொல்லியிருக்குன்னு வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வந்துடுங்க. ஒரு வாட்டி சொல்லும்போது தெரியாது, திரும்ப ஒரு வாட்டி கேளுங்கண்ணா. நமஸ்காரம். ஹரி ஓம். நமஸ்காரம் ஜி. நமஸ்கார். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்கார் நமஸ்கார். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி.